ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 24ஆம் தேதி நாளைய தினம் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுறதால மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் போடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். இந்த வருஷம் ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஆடி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 32 நாட்களோட முடிவடையுது. இந்த 32 நாட்களில் நமக்கு ஆடி வெள்ளி மட்டும் 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. ஆடி செவ்வாய் 4 ஆடி செவ்வாய் இருக்கு. மற்ற மாதங்களில் வரக்கூடிய மற்ற வாரங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போட்டு பூஜைகள் செய்வோம். அதே மாதிரியான பூஜைகளை தான் நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் பண்ண போறீங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வருதில்ல, அன்றைய தினம் நம்ம வீட்டில் மட்டும் பூஜைகள் நடக்காம எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய கோவில்களில், குறிப்பா அம்மன், அம்பாள், மாரியம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார், இது மாதிரி எல்லா பெண் தெய்வங்களோட கோவில்கள்லையும் மிகப்பெரிய வழிபாடு நடக்கும். கூழ் வார்த்தல், தீ மிதித்தல், இது மாதிரி அந்தந்த ஊர் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி திருவிழாக்கள் நடக்கும். நிறைய பேர் ஆடி வெள்ளிக்கிழமையில குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதையும் வழக்கமாக வச்சுப்பாங்க. திருமண நிகழ்ச்சிகள் மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் இறை வழிபாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட அற்புதமான மாதம் தான் இந்த ஒரு ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷம்தான். அதுல தங்கம் மாதிரியான, வைரம் மாதிரியான பொக்கிஷமான நாட்கள் தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை. அன்னை பராசக்தி சக்தி ரூபமா பூலோகத்துக்கு காட்சி கொடுத்தது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தான். பக்தர்களை காப்பாற்றுவதற்காக வேப்பிலை உடை அணிந்து பூலோகத்துக்கு வந்ததும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணக்கூடிய பூஜை முறைகளும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர் அவங்களோட தனிப்பட்ட காரணங்களாகவோ இல்லை உடல்நல பிரச்சனை காரணமாக கூட ஆடியோட முதல் வெள்ளியை வழிபடாமல் விட்டுருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் ஆடியோட முதல் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, கடை வெள்ளின்னு சொல்லி ஒற்றைப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரட்டைப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் இருக்குல்ல, ஆடியோட 2வது வெள்ளி, 4வது வெள்ளி, இந்த நாட்களில் நம்ம அம்மனுக்கு, அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் இரட்டிப்பாகும். அதுதான் இரட்டைப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜைகள் செய்வதற்கான அற்புதமான நேரம். இப்படி ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடிய, ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய விசேஷங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு சிறிய சொம்புல தண்ணீர் பிடித்து அதில் எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், ஒரே ஒரு கிராம்பு, சில்லறை நாணயம், இது எல்லாத்தையும் அந்த சொம்பு தண்ணீரில் போடணும். அந்த சொம்போட வாய்ப்பகுதியில் வேப்பிலை அப்புறம் மாவிலை, இந்த 2 இலைகளையும் வாய்ப்பகுதியில் சொருகி உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல தீபம் ஏற்றுவீங்கள அந்த இடத்துல வைக்கணும். இதை தினமும் மாற்றலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஆடி வெள்ளிக்கிழமையிலே மாற்றலாம். இதை ஆடி வெள்ளிக்கிழமை நாளை தான் தயார் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த அம்பாள், அம்மன் உங்கள் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைப்பாங்க. இதுதான் ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமையை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க. அப்படி ஏற்றக்கூடிய தீபம் இல்லாமல் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை பிரத்யேகமாக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஆடி வெள்ளிக்கு நீங்கள் தினமும் ஏற்றக்கூடிய தீபத்தையும் இந்த தீபத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது ஆடி வெள்ளிக்காக பரிகாரத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம். அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தில் அந்த தீப எண்ணெயில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை போடணும். அந்த பொருள் வேற எதுவும் கிடையாது, சித்தரத்தை தான். சித்தரத்தை அப்படிங்கிறது மூலிகை குணங்களும் தெய்வீக மருத்துவ ஆற்றலும் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருள். சித்த மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் இந்த சித்தரத்தைக்கு தனி இடம் உண்டு. சொல்ல போனால் இந்த சித்தரத்தை நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் ஒரு சிறிய துண்டு சித்திரத்தை போட்டு தீபம் ஏற்றும் போது ஆன்மீகம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். முதல் விஷயம், காரிய தடைகள்,
இன்னொரு பக்கம் வசிய சக்தி. ஆன்மீக ரீதியா சித்திரத்தைக்கு காரிய சித்தி தரக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதாவது நீங்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை இது உடைக்கும் சக்தி சித்திரத்தைக்கு இருக்கு. ஏதாவது முக்கியமான வேலை இல்ல இன்டர்வியூ, தொழில் சம்பந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போது சித்திரத்தை போட்ட தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் போது போகக்கூடிய காரியத்துல, நினைத்த காரியத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததா கிரக தோஷங்கள். ராகு கேது தோஷ நிவர்த்தி. சித்திரத்தை மூலிகை ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்புறம் புதன் பகவானோட நற்பலன்களை அதிகரிக்கக்கூடியது. ஜாதகத்துல ராகு கேது தோஷங்களும் பித்ரு தோஷம் அப்புறம் கிரக சேர்க்கையால ஏற்படக்கூடிய தடைகளை குறைப்பதற்கு இந்த தீபம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அடுத்ததா எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி விலகும். வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயம், மன அழுத்தம், அப்படி இல்லைன்னா துர்சக்திகளோட நடமாட்டம், இந்த மாதிரி உணர்வு இருந்துச்சுன்னா சித்திரத்தை போட்ட தீபத்தை ஏற்றும் போது அது முற்றிலும் அகலும். தெய்வீக அதிர்வுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை உடனடியாக அதிகரிக்கும். இது எல்லாமே ஆன்மீகம். அறிவியல் ரீதியா, ஆரோக்கிய ரீதியா பார்க்கும்போது சுவாச பாதையை சுத்தப்படுத்துமா. சித்திரத்தையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அந்த தீபத்தோட சூட்ல எண்ணெயோட சேர்ந்து காற்றுல பரவும் போது வீட்டோட காற்றை சுத்தப்படுத்தும். சளி, இருமல் இது மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த நறுமணத்தை சுவாசிக்கும் போது சுவாச பாதை சீராகி சுவாச நிவாரணம் ஏற்படும். இதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான வழிபாட்டு முறை. இந்த தீபத்தை இப்ப எப்ப ஏத்தணும், எப்படி ஏத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை மாலை 6:30 7 மணிக்கு இந்த தீபத்தை ஏத்தலாம். ஒரு சிறிய தட்டு அப்படின்னா மணப்பலகை மீது ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். கண்டிப்பா எல்லா வீடுகள்லையும் அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இல்லைனா கூட ஒரு 10 அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட பதிவுகளில் பரிகார சம்மந்தப்பட்ட பதிவுகள் போடும்போது நிறைய போடக்கூடியது அகல் விளக்கு வைத்து போடக்கூடிய பரிகாரங்கள் தான். ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரு அகல் விளக்கு பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே அகல் விளக்கு இருந்தால் அதையே பயன்படுத்திக்கோங்க. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கில் திரி போட்டு தீப எண்ணெய் விட்டு தீபம் போடுறீங்கல்ல, அப்படி தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய குழி பகுதியில் இந்த ஒரே ஒரு பொருள் சித்திரத்தையை போட்டு தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரியுதோ அந்த திசை பார்த்து ஏற்றி வைத்தாலே போதும். குறைந்தது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ நாம் இந்த தீபத்தை ஏற்றினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு சொன்னோம்ல, அது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி கோரிக்கையாக முன்வைக்கலாம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பொதுவாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த தீபத்தை பார்த்து நீங்கள் முன்வைக்கும் போது சித்திரத்தை போட்டு ஏற்றக்கூடிய தீபத்தால் உங்கள் வீடு முழுக்க தெய்வீக கடாட்சம் பெறும். அதோட நறுமணம் வீடு முழுக்க பரவும் போது நெகட்டிவ் எனர்ஜி குறைந்து பாசிட்டிவிட்டி அதிகமாகும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். லட்சுமி கடாட்சம் ஏற்படும். ஏதோ கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதோட விலை ரொம்ப கம்மி தான். நாட்டு மருந்து கடைகளில் 100% சித்திரத்தை கிடைக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். உங்கள் வீடு பார்த்தோடைய சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பட்டை, ஜாதிக்காய், லவங்கம் இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல இந்த சித்திரத்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு துண்டு இருந்தால் கூட போதும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் பூஜையை சுத்தப்படுத்தும் போது ஒருவேளை அந்த தீபத்தில் அந்த சித்திரத்தை மீந்துருச்சுன்னா அதை அப்படியே எடுத்து கால் படாத மாதிரி செடி கொடியெல்லாம் போட்டுருங்க. எக்காரணத்தை கொண்டும் நெய் ஊற்றி அதில் இந்த சித்திரத்தையே போடக்கூடாது. தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது அந்த தீப எண்ணெயில் தான் இந்த சித்திரத்தையே போடணும். இந்த ஒரு ஆடி வெள்ளி 2வது வெள்ளிக்கிழமைக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.